ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நூபியாஸ் மோட்டர் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, நமக்கு வந்து வராமல் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஏசிடிசி பம்பு, கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ஒவ்வொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒவ்வொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூபியாஸ் மோட்டர் வந்து அதிகப்படி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து நூபியாஸ் மோட்டர் வந்து கொஞ்சம் டிமாண்டில் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஸ்டாக் வந்து வந்திருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 65 வாட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்டாக் என்கிட்ட இல்லவே இல்லை. ஒரே ஒரு கேரளா கஸ்டமருக்கு மட்டும் தான் வந்து அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து மறுபடியும் வந்திருக்கு. ஒரு 15 மோட்டர் நம்ம எடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ். ஸோ 35 வாட்ஸ் 45 வாட்ஸும் கொஞ்சம் கலந்து எடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 மோட்டர் கிட்ட எடுத்துருக்கோம் நம்ம. அடுத்து சோபோவில் வந்து ஏசிடிசி ஏர் பம்பு பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து கண்டினியூ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 hours to 7 hours வந்து கண்டினியூவாக ஓடும். அதே ட்ரிப் மோடு இருக்குது. ட்ரிப் மோடுனா 30 செகண்ட் ஓடும், 30 செகண்ட் ஆஃப் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடாக வரும். ஸோ இந்த பம்ப் வந்து ஒரு 4 பம்ப் எடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பம்ப் வந்து ஸ்டாக் எடுத்துருக்கோம். நம்ம தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த குரூப் டைஸ் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கெலாம் வந்து ஏர் பம்ப் தேவைப்படுது இல்லையா. அதுக்கு ப்ளஸ் வந்து இந்த சின்ன சின்ன ஏர் ஃபோன் போட்டு யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு நாய்ஸ்லெஸ் ஏர் பம்ப் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ நம்ம வந்து இது வந்து நம்ம ஏசிடிசி பம்பு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் பம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பம்பு நம்ம எடுத்திருக்கோம் 2 மாடலில். இது வந்து நாய்ஸ்லெஸ்ஸு RS 390. ஸோ இதோட மாடலில் வந்து 10 எடுத்திருக்கோம் நம்ம. ஏன்னா வந்து எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1400 கொடுத்து ஏசிடிசி பம்ப் எல்லாமே வாங்க முடியாது. ஸோ நார்மல் ஏர் பம்பும் நமக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதில் 20 பம்பு நம்ம எடுத்துருக்கோம் இந்த வாட்டி. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவோம் ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸு 45 வாட்ஸு 65 வாட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு இதில். ஸோ அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாண்டு ஸ்பாஞ்சோ 2. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஏர் பம்ப் ஒரு மாடலு, RS 390 ஒரு மாடலு. இது வந்து விப்ரோ. இது வந்து இதில் ஒரு மாடல் விப்ரோ வந்து MK 408. இது ஒரு மாடல். நம்ம 2 மாடல் எடுத்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்குது. இதில் வந்து ஒரு 10 பம்ப் எடுத்திருக்கோம். 65 வாட்டு. இது பார்த்தீங்கன்னா பெட்டெனோட உங்களுக்கு வந்து சப்மெர்சிபிள் பம்பு. இது வந்து 42 வாட்டு. இதில் வந்து ஃப்ளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 5 பம்பு கிட்ட எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நூபியாஸில் வந்து 20 வாட்லேருந்து 35 வாட்டு, அப்புறம் வந்து பெட்டெனோவில் 42 வாட்டு, அப்புறம் நூபியாஸில் 65 வாட்டு, 85 வாட்டு, 115 வாட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பம்ப் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து முன்கூட்டி எனக்கு இன்டிமேஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பம்பு வந்து சில பேர் வந்து ஃப்ளோ வந்து அதிகப்படியாக கேட்குறீங்க. உங்கள் டேங்குக்கு அது தேவையில்லாத ஃப்ளோவாக இருந்தால் ஃபிஷ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். உங்கள் டேங்கோட டைமென்ஷன், சம்போட டைமென்ஷன், நீங்கள் என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பம்ப் வேணும் மட்டும் தான் கேட்குறீங்க, என்ன பர்பஸ்ன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அது கொஞ்சம் கேட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 5 பம்ப் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃப்ரீ மெடிசன். ஸோ ஆங்கர் வார்ம் அண்ட் ஃபிஷ் லைஸ். ஸோ நமக்கு வந்து அதிகப்படியாக இந்த ரீசெண்ட் டைமில் வந்து இந்த மாதத்தில் அதிகமாக போனது தான். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு வரக்கூடிய லைஸ் அண்ட் வார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று. ப்ளஸ் வந்து இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டர். சரிங்களா, இது போகிறதுனால ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து சப்ஸ்கிரைபர் இந்த மாதத்தில் இந்த மெடிசன் தான் வாங்கியிருந்தாங்க. ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எதாவது டிசீஸ் எஃபெக்ட், எதாவது வார்ம்ஸோ லைஸோ வந்துச்சுன்னா நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். உடனே வந்து கிளியர் ஆகும். சரிங்களா, இதனால் வந்து ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ இறந்து போகிறதோ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு வகையான இம்யூனிட்டி பூஸ்டர். சரிங்களா, இதில் வந்து ஒரு 5 பீசஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு, பிரதர் நீங்கள் ஆன்லைனை விட கம்மியாக கொடுக்குறீங்க,
அது இல்லாமல் பேக்கிங் சூப்பராக இருக்குது சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மெடிசனோட கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் கண்டெய்னர். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக அனுப்ப முடியுமோ பிவிசி பைப்பில் போட்டு நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். ப்ரைஸும் கம்மி, உங்களுக்கு வந்து சேஃப்டியாக வந்து சேரும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா குரூட் டாய். ஸோ நம்ம வந்து அதிகப்படியாக இந்த மாதிரி ஏர் பம்ப் எடுக்கிறதுக்கு மெயின் டிசைனாக வந்து இந்த பொம்மை தான். ஸோ இந்த பொம்மையில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஏரேஷன் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து நம்ம இந்த ஏர் பம்ப் வந்து எடுக்க வேண்டிய ரீசன் கூட. ஏன்னா இந்த பொம்மை வந்து நமக்கு வந்து அதிகப்படியாக வெளியே போயிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து 2 பொம்மை 3 பொம்மை கூட நமக்கு வந்து அதிகப்படியாக வெளியே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஏர் பம்ப் இருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதனால் வந்து இந்த ஏர் பம்பு ப்ளஸ் வந்து இந்த குரூட் டாய்ஸ் நம்ம அதிகப்படியாக எடுத்திருக்கோம். ஸோ இது நல்லா உங்களுக்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய டேங்குக்கு வச்சா எப்படி வந்து ரிசல்ட் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சைஸ் வைஸ் வந்து என்னால் சரியாக மென்ஷன் பண்ண முடியல. ஸோ என் கையில் வைக்கிற சைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நல்லா ஒரு 4 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து பிரெத் இருக்குது. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5.5 இல்லை 6 இன்ச்சஸ் வந்து இருக்கும். நல்லா திக்னஸ் ஒன்றும் ஜாஸ்தி, திக்னஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்குது. சரிங்களா, மேலே தலை மட்டுமே. ஸோ நீங்கள் ஒரு 4 ஃபீட் டேங்கு கூட தாராளமாக வைக்கலாம். உங்கள் டேங்கில் எப்படி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது நீங்கள் வீடியோவில் காமிக்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் சின்னதில்லை, ஓரளவுக்கு நல்லா பெரிய டாய் தான். இது தேவைப்படுறவங்க தாராளமாக கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வாங்கும் போதே நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் பம்ப் உங்கள்கிட்ட இருக்கணும், இல்லைனா வாங்கிக்கோங்க ஏர் பம்ப். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வாட் தான். இது எல்லாமே வந்து 65 வாட்டு. இது வந்து ஒரு பவர் ஹெட் 740 பவர் ஹெட் ஒன்று. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப்பு தான். இந்த விபோவில் வந்து உங்களுக்கு வந்து ஏர் பம்ப்பு. இது வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸ் தான் வரும் இந்த ஏர் பம்ப்பு. ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 rupees வந்து சேர்ந்து வரும். ஏன்னா இது வந்து நாய்ஸ்லெஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு நார்மலான ஏர் பம்ப்பு, இது வந்து உங்களுக்கு நாய்ஸ்லெஸ். இதில் வந்து ஒரு 10 பம்ப் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து என்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து உங்களோட டேங்கோட டைமென்ஷன், ஃபுல் டைமென்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் டேங்கு கேட்டால் 3 ஃபீட் 4 ஃபீட் 2 ஃபீட்டுன்னு மட்டும் சொல்கிறீங்க. டேங்கோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு 3மே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த வாட்டரோட வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எந்த பவர் ஹெட் தேவை, உங்களுக்கு என்ன வந்து சப்மர்சிபிள் பம்ப் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி சம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய பம்பை வந்து டாப் ஃபில்டராக யூஸ் பண்ணாதீங்க. டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய பம்பை வந்து உங்களுக்கு சப்மர்சிபிள் பம்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. சரிங்களா, இதனுடைய ஃப்ளோ வேறு, அதனுடைய ஃப்ளோ வேறு, இதனுடைய பர்பஸ் வேறு, அதனுடைய பர்பஸ் வேறு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டேங்குக்கு வந்து யூஸ் பண்ணுறது. சரிங்களா, இது வந்து சம்புக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் டாப் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கீழேருந்து எடுக்கவே எடுக்காது. ஸோ என்னோடய டேங்கில் பாருங்கள், எந்த இடத்துலையுமே வந்து வேஸ்ட்டுங்கிற ஒன்றே வந்து இருக்கவே இருக்குது. என்னோடய டேங்கில் பாருங்கள், ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் வந்து ஒரு துளி கூட கீழே இருக்காது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பவர் ஹெட் தான். ஸோ பாருங்கள், எந்த டேங்க்லையுமே வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஹெட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். அந்த டேங்குக்கு தேவையான பவர் ஹெட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்கள் டேங்க் வந்து பேர் பாட்டமில் வந்து ஒரு ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு கூட இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இந்த பம்பு தான். சரிங்களா, இது வந்து பவர் ஹெட், இது வந்து சப்மர்சிபிள் தான். ரெண்டுமே சப்மர்சிபிள் தான். ஆனால் அது வந்து ஃபவுண்டைன் பம்புன்னு சொல்லுவாங்க. இது பேர் ஃபவுண்டைன் பம்புன்னு சொல்லுவாங்க, சப்மர்சிபிள் பம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ரெயின் பம்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 3 பேர் இருக்குது. சரிங்களா, இதுக்கு வந்து ஒரே பேர் தான், பவர் ஹெட் தான். சரிங்களா, நம்ம வந்து அக்வாரியம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சப்மர்சிபிள் தான். எனக்கு ஏன் இந்த வந்து திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் சப்மர்சிபிள் பம்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க, ஆனால் எதன்னு வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் என் வீடியோஸ் நான் மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து காமிச்சு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து காமிச்சிங்கன்னா தான் எனக்கு வந்து புரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து டேங்குக்கு வந்து யூஸ் பண்ணுறது. சரிங்களா, இது வந்து சம்புக்கு யூஸ் பண்ணக்கூடியது, அல்லது வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்கோ, அல்லது வந்து நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா மாடி தோட்டங்களை வந்து யூஸ் பண்ணக்கூடிய பம்பு தான் இதெல்லாம். இது வந்து பவர் ஹெட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் இழுத்து டேங்க் வந்து க்ளீனாக வச்சுக்காது. சரிங்களா, வாட்டர் மட்டுமே சைக்கிளிங் பண்ணுறது, வாட்டர் மட்டுமே ட்ரைன் பண்ணுறது, வாட்டரை புல்லிங் பண்ணுறது, இதோட பர்பஸ் இதுதான். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.